Hello editors, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Alightmotion பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் Alightmotionல அதை தான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இப்போ எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இதுதான் ப்ராஜெக்ட் பேனல் சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோஸ் தான் இருக்குது. ரேஷியோஸ்னு என்னென்னா உங்கள் வீடியோட சைஸ் தான் ரேஷியோஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 16:9. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா யூடியூப் வீடியோஸ் அப்புறம் சினிமேட்டிக் வீடியோஸ்க்குலாம் இதை தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 9:16. இது சொல்லவே வேணாம். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. இதை பார்த்து தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், தப்பு இல்லை. ஒரு 2 to 3 hours பாருங்கள். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பா. நெக்ஸ்ட்டு 4:5 வந்து இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட்ஸு. நெக்ஸ்ட்டு 1:1 தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா டிபி அப்புறம் லோகோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். இது மூலமாக நீங்கள் உங்கள் ரேஷியோ வந்து எடிட் பண்ணி செட் பண்ணிக்கலாம், என்ன ரேஷியோ வேணுமோ. நெக்ஸ்ட்டு வந்து ரெசல்யூஷன்ஸ் தான் இருக்குது. இதுவும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிஃபால்ட்டாக 1080pலேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ரேட்டு. இது வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன். எஃப்பிஎஸ் தான் ஃப்ரேம் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மினிமம் 12 to மேக்ஸிமம் 60 FPS வரைக்கும் இருக்குது. ஃப்ரேம் பர் செகண்ட் என்னென்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸு, அதை தான் ஃப்ரேம் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. 60 FPS வச்சிங்கன்னா அதில் 60 ஃப்ரேம்ஸ் இருக்கும். 60 ஃப்ரேம்ஸ்னால் 60 சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு இமேஜும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி நடக்கும். அந்த ஆக்ஷன் தான் உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் ஆகும் அந்த ஒரு செகண்டுக்கு. அதேமாரி எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்டுக்கு அது வீடியோவை கன்வெர்ட் ஆகும். அதை தான் ஃப்ரேம் பர் செகண்ட்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எவ்வளோக்குள்ளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளோ வீடியோ வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், கிளாரிட்டியாகவும் இருக்கும். 12 FPS வச்சிங்கன்னா அந்த ஒரு செகண்டுக்கு 12 ஃப்ரேம்ஸ் தான் இருக்கும். ஸோ இமேஜஸ் வந்து அதில் கம்மியாக தான் இருக்கும். அந்த ஒரு செகண்டுக்கு வந்து சட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மூத்தாகவும் இருக்காது, கிளாரிட்டியாகவும் இருக்குது. மேக்ஸிமம் 60 வச்சு யூஸ் பண்ணுங்கள். மினிமம் 30 FPS கூட ஓகே தான், அதுக்கு கீழே போகாதீங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்குது. இது டிஃபால்ட்டாக பிளாக்லேயே சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே க்ரியேட் கொடுத்தா ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ இங்கே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்களா, அதுதான் ப்ரிவியூ பேனலு. இதில் தான் உங்கள் இமேஜஸ் வீடியோஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கண்ட்ரோல் பேனல் சொல்லுவாங்க. அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டைம் லைனு. டைம் லைன்னா உங்கள் வீடியோஸோட செகண்ட்ஸ்லாம் இதில் தான் காட்டும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்குது தெரியுதா, அதுதான் ஆட் லேயர் பட்டன் சொல்லுவாங்க. இது மூலமாக தான் நீங்கள் ஷேப்ஸு இமேஜஸ் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் டூல்ஸ் பற்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.